ஜாபியான்ற பையன் பிளாக் ஸ்பாரோன்ற பறவையை தேடிட்டு இருக்கான். ஆனா கிடைக்கல, நடந்து போறான். ஆனா இவங்க குடும்பம் கீழ் ஜாதியை சேர்ந்தவங்கன்றதுனால ஊருக்கு ஒதுக்குப்புறமா தான் தங்கி இருக்காங்க. அப்ப இவங்க அப்பா வேலை செய்யறேன்னு ஸ்கூலுக்கு லீவ் போட சொல்றாரு. ஆனா இந்த பையனுக்கு ஸ்கூல் போறது தான் ரொம்பவும் பிடிக்கும். சோ அவங்க அம்மா கிட்ட போய் கேட்டு பாக்குறான். ஆனா அவங்க அம்மா இதெல்லாம் என் கிட்ட கேட்காத, உங்க அப்பா தானே கேட்டாரு, அவர்கிட்ட கேட்டுக்கோ, நான் போய் கேட்டேன்னா என்ன அடிக்க வருவாருன்னு சொல்றாங்க. சோ இப்ப வேற வழி இல்லாம ஸ்கூலுக்கும் போகாம வேலையெல்லாம் முடிக்கிறான். நீ உங்க ஃப்ரெண்டு கிட்ட போய் ஸ்கூல்ல என்ன நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இந்த பையன் நானுமே ஊருக்கு ஒதுக்குப்புறமா தானே இருக்கேன், நான் மட்டும் எங்கடா ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றான். சோ இப்போ ஊருக்குள்ள அவன் ஃப்ரெண்டு இருப்பான், அவன் கிட்ட போய் கேட்கலான்னு போறாங்க. ஆனா அவங்க ஃப்ரெண்டோட அம்மா இந்த பையனை பார்த்ததுமே கீழ்ஜாதி பையன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு வெளியவே நிக்க வைக்கிறாங்க. ஃப்ரெண்டுமே வீட்டுக்கு வெளியே வந்ததா ஸ்கூல்ல என்ன நடத்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்றான். அதை கேட்டதுமே இவனுமே கேட்டுட்டு போய் வீட்டுல படிக்கிறான். பட் அவங்க அப்பா நீ படிச்சு என்ன கலெக்டரா ஆக போறேன்னு சொல்லிட்டு விளக்க அணைச்சு விட்டுறாரு. இருந்தாலுமே அவங்க அப்பா பேச்செல்லாம் கேட்காம விளக்கு ஏத்தி படிக்க ஆரம்பிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போறான். ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு சைக்கிள் கடையில நின்னுகிட்டு இவன் கூடவே படிக்கிற மேல்ஜாதி பொண்ணை இங்க இருந்து தான் சைட் அடிப்பான். சோ அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டே அந்த பொண்ணு கிளம்புனதுமே பின்னாடியே போறான். அண்ட் ஸ்கூல்ல இருக்கும்போது திடீர்னு உங்க அம்மா வராங்க. ஆனா அவங்க அம்மாவை பார்த்ததுமே கூட படிக்கிற எல்லா பசங்களுமே கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதை பார்த்த இந்த பையனுமே எதுக்குமா நீ அங்கெல்லாம் வந்துட்டு இருக்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க, இனிமேல் நீ வந்தா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு போறான். அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கூல்ல பசங்கலாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பண்ணி குறுக்குல ஓடிடுது. அதனால ஒரு பொண்ணு மேல பட்டுருது. சோ அந்த பொண்ணு அங்க வந்து ஒதுக்கி வச்சிடறாங்க. எச்எம் கிட்ட போயிட்டு இந்த பொண்ணு மேல பண்ணி பட்டுடுச்சு, அதனால தீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்க வந்து அனுப்பி விடுறாங்க. அந்த பொண்ணுமே வீட்டுக்கு போனதுமே தலைகளா ஊத்தி குளிப்பாடுறாங்க. அண்ட் இந்த பையனுமே பிளாக் ஸ்பாரோன்ற பறவையை மரத்துல ஏறி பிடிக்க பாக்குறான். அப்பன்னு பார்த்து உயர் ஜாதி இருந்து ஒரு பாட்டி வந்து அந்த பறவையில எங்க ஜாதி சேர்ந்தது, சோ நீ தொட கூட கூடாதுன்னு சொல்லிட்டு பறவையிலுமே ஜாதி வச்சு பாக்குறாங்க. அதை கேட்டதுமே இவன் ரொம்ப ஃபீல் பண்றான். அண்ட் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் கிளம்பும் போது அந்த சைக்கிள் ஷாப்ல உட்காந்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்லயே பெரிய பணக்கார ஒருத்தர் அவங்க வீட்டு தொட்டில குட்டி பண்ணி ஒண்ணு விழுந்திருக்கும். சோ அதை நீ தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆனா இந்த பையன் நான் எதுக்கு எடுக்கணும், நீங்களே எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிடுறான். பட் அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வராரு. ஆக்சுவலா இந்த ஊர்ல யார் என்ன வேலை சொன்னாலுமே இவர் தான் செய்வாரு. சோ இந்த வேலையை செய்ய சொல்றாங்க. இவரும் இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஆனா அப்போ உன்னோட பையன்கிட்ட இந்த வேலையை செய்ய சொன்னா செய்ய முடியாதுன்னு திமுறா சொல்லிட்டு போறான். சோ அவன்கிட்ட ஒழுங்கா சொல்லி வைன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவரை மன்னிச்சிருங்க, இதுக்கு மேல என் பையன் அப்படிலாம் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போறாரு. நான் அவங்க பையன் கிட்ட ஊருக்காரங்க என்ன சொன்னாலுமே நம்ம செய்யணும், அவங்க திட்டாலுமே நம்ம அமைதியா தான் போனோம், அவங்க கொடுக்குற வேலையால தான் நம்ம பொழப்பே ஓடுதுன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பையன் அதை கேட்டுட்டு கோவப்படுறான்.